ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன கேட்கிறது, எப்படி கேட்கிறது, யாராண்ட கேட்கிறது, எதற்காக கேட்கிறது, எதை முன்வைத்து கேட்பது என்று சொல்லி நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகி தேவன் கேளுங்கள். ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள், அல்லது உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய கோரிக்கை ஆண்டவரிடத்தில் வைத்து கேளுங்கள் என்ற வார்த்தை நாம் அந்த வார்த்தையில நாம் அனுதினமும் கேட்கிறோம். இந்த நாள்ல கூட விசேஷமாக அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்றதான வார்த்தை எவ்வளவு முக்கியமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது என்பதை குறித்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அற்புதமா இருக்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே தேட வேண்டும், பரலோகத்தின் வாசலை தட்ட வேண்டும். ஆகவே இந்த நாள் விசேஷமாக அருமையான பக்தியான ஒரு தாயார் ஆண்டவர் இடத்துல கேட்டார்கள். ஒரு 3 காரியங்களை குறித்து அற்புதமாக நாம் படித்துக் கொள்ள போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அந்த ஒரு அதிகாரத்துல அற்புதமான 3 சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் உண்டு. பட் 3 காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அழுகிற குழந்தைதான் பால் குடிக்கும் என்று சொல்லுவார்கள். கேட்டாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல 1 சாமுவேல் புஸ்தகத்துல அருமையான ஒரு குடும்பம், எல்கனா என்றதான பக்தன், தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அந்த 2 மனைவிகளில பெனினால் பிள்ளைகளை பெற்று அருமையாக சந்தோஷமாக வாழ்கிறாள். அன்னாள் என்றதான ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அவ்வப்போது அவர்களுக்கு இருவருக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டாகும், சண்டைகள் உண்டாகும். அவர்கள் சக்காலத்தி அதிகமாக அன்னாலே காயப்படுத்துவாள், வார்த்தைகளால, செய்களால தன் பிள்ளைகளை வைத்து எந்தெந்த வார்த்தை சொல்வார்களோ நம்ம சொல்ல இயலாது. உங்களுக்கு நன்றா தெரியும், கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் பெருமை அதிகமா வரும். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களுக்கும் அதிகமாக சில நேரங்களே எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்றதான ஒரு பெருமை கூட உண்டு. அது கர்த்தர் கொடுக்கிற ஈவு. கர்த்தரை குறித்து மேன்மை சொல்ல வேண்டும். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. பட் அந்த கேவலமான வார்த்தைகளை வைத்து நீங்க உலகத்துல நீங்கள் பார்க்கிறீங்க, பிள்ளை இல்லாதவள், குழந்தை இல்லாதவள், அவள் கொட்டா இருக்கிறா, அவளோட முகத்தை பார்க்காதீங்க, அவள் முகத்துல முழிக்காதீங்க, அவள் வார்த்தையை கேட்காதீங்க, இந்த குடும்பம் விளங்காது, இப்படி அநேக கேவலமான வார்த்தைகளை சொல்லி ஏசுவார்கள். இந்த உலகம் பிள்ளைகள் நிறைய இருந்தாலும் ஏசுவாங்க, குறைவா இருந்தாலும் ஏசுவாங்க, இல்லாவிட்டாலும் ஏசுவாங்க. இந்த உலகம் அப்படிதான். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை குறித்து வேதனை. பிள்ளைகள் இல்லையா? அமைதியா இருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் கட்டாயமா அந்த காலகட்டம் வரும்பொழுது கர்த்தர் தருவார். 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம், 20 வருஷம் இருந்து கூட பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். கர்த்தரை நம்பி கர்த்தராண்டு வந்த பிற்பாடு ஆண்டவர் கொடுத்த அந்த கிப்டுக்காக காத்திருந்த நாட்கள் உண்டு. நம்முடைய ஆபிரகாம் ஏறக்குறைய 75 வயதுல அவருக்கு ஆண் குழந்தை கொடுத்தார். எவ்வளவு முதிர் வயதுல
ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தார். மலாடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக அற்புதமாக 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அன்னாள் இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். மனோவா மனைவி, மலாடியா இருந்த மனோவா மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். சிம்சோனை பெற்றெடுத்தார்கள். எலிசபெத் வயதான ஒரு தாயார், வயதான ஒரு குடும்பம். சகரியா, எலிசபெத் வயதான நாட்களில யோவான் ஸ்நானகன் பிறந்தார். பெரிய ஊழியக்காரர், ஆண்டவருக்கு வழி ஆயத்தப்படுத்தினவர். பிள்ளை பெறாத மலாடியே மகிழ்ந்து களிக்கூர். அற்புதமாக பைபிள் நமக்கு என்கரேஜ் பண்ணுகிறத பார்க்கிறோம். நாட் டிஸ்கரேஜ். உலகத்துல டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. காட் இஸ் நம்மை என்கரேஜ் பண்றார். நமக்கு ஆசீர்வாதம். பிள்ளை பெறாத தாயே மகிழ்ந்து களிக்கூர். ஆண்டவரை பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களை சுமந்த கர்ப்பமும் உங்களுக்கு பால் கொடுத்த தாயும் கர்ப்பமும் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் சொன்னார், அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை காத்துக்கொள்ளுங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் தான் பிள்ளைகளை தரணும். ராகேல் யாக்கோபு இடத்துல முறையிட்டார்கள், எனக்கு பிள்ளையை தாரு, நான் சாகிறேன். யாக்கோபு சொன்னார், நானா உன் கர்ப்பத்தை அடித்து வைத்திருக்கிறேன், தேவன் அல்லவா, அவரிடத்துல கேளு என்று சொல்லி யாக்கோபு கோபமாக பேசிவிட்டார். எனக்கு அருமையானவர்கள், எத்தனையோ பேர் வேதத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். கனம் பொருந்திய சுனமித்தால் அருமையாக வயதான நாட்கள்ல பிள்ளை பெற்றெடுத்தார். இன்னும் எத்தனை பேர் பைபிள்ல நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு எத்தனையோ பேர் சபைகளில் வந்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், ஆண்டவர் ஆண்டதை ஜெபித்தேன், கர்த்தர் ஆண் பிள்ளை தந்தார், பெண் பிள்ளை தந்தார், ஊழியத்துக்கா தருகிறேன், அவன் ஊழியத்துக்கா படிக்க வைக்கிறேன், மிஷனரியாக அனுப்புகிறேன், ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கும்படியாக என்று சொல்லி எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, கேட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்வார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, சாப்பிடாம வருத்தத்தோடு வேதனையோடு அழுகிறார்கள். ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். அன்னாள் அவள் போய் மனம் கசைந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளையின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அருமையாக அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார்கள். கர்த்தரிடத்துல கேட்டார்கள். முதலாவதாக கர்த்தரிடத்துல கேட்டார்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரிடத்துல கேட்டார்கள். நம்முடைய தேவைகள் கர்த்தரிடத்துலதான். நம்முடைய குறைகளை தீர்க்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். நம்முடைய விண்ணப்பங்களை சொல்ற இடம் கர்த்தருடைய சமூகம். நம்ம மன்றாடி ஜெபிக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். தேசத்திற்காக, மக்களுக்காக, சபையாருக்காக, ஆத்த மக்களுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இடம் ஆண்டவருடைய சமூகத்துல. தன்னுடைய தேவையை குறித்து டாக்டராண்டு போகக்கூடாது நான் சொல்லவில்லை. நம்முடைய சரீர பலவீனத்தினால போகணும். டாக்டர் உண்டாக்குனவர் ஆண்டவர். டாக்டர் மூலமா மருந்து தருகிற அந்த மருந்தும் ஆண்டவர் உண்டாக்குனது, தவறுன்னு சொல்லல. அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தையும் கவனிக்க வேண்டும். அதோடு கூட கிஃப்ட், கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுக்கிறது, அவரால் நோக்கியும் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதமும் அதுதான் சொல்லுகிறது. ஆகவே அன்னாள் கர்த்தரிடத்துல கேட்டார்கள். கர்த்தரிடத்துல கேட்டாங்க. கர்த்தரிடத்துல கேட்டவர்கள் பாருங்க எத்தனையோ பேர்கள். வசனம் 20ஆம் வசனம் 27ஆம் வசனத்தையும் பாருங்களேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்துல அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். யாரென்று கேட்டாங்களா? கர்த்தரிடத்துல கேட்டாங்களா? 27ஆம் வசனம் பாருங்களா. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்துல கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா. ஏலி
ஆசரனாகிய ஏலின் இடத்தில் சொல்லுகிற வார்த்தை அந்த கடைசியாக, ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், நான் இப்பொழுது அவருக்கே நான் கொடுக்க போகிறேன். கர்த்தரிடத்துல கேட்டார்களா? எவ்வளவு அற்புதமாக இல்ல? மத்திய 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். உங்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கிறீங்க, பரமபிதா அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை தருவார், நல்ல ஈவை தருவார். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 24ல, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், பூரண சமாதானத்தோடு பெற்றுக் கொள்வீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்கிறோம். என் நாமத்தினால பிதாவினிடத்தில் எவைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வீர்களோ அதை குமாரன் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் அதை செய்வார் என்று பைபிள் சொல்லப்படுகிற பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல யாக்கோபானவர் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். ராகேல் தன்னுடைய சகோதரி மேல போராமை கொண்டு யாக்கோபின் இடத்துல எனக்கு பிள்ளை தாரும், மனுஷனண்ட கேட்கிறாங்க பாருங்க. அவங்க மனுஷன் கோபப்படுகிறார். யாக்கோபு ஆண்டவர் அண்ட கேளு, அவர்தான் உனக்கு பிள்ளை தருகிறவர். 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட பாருங்களேன். 25, 21. மலாடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளி அவன் மனைவியாகிய ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அற்புதமாக வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 23 வசனங்களை வாசித்தமான அற்புதமாக அவர்களுக்கு 2 பிள்ளைங்களை பிறக்கிறாங்க, யாக்கோபு, ஏசா. அற்புதமாக 2 பிள்ளைங்கள். 2 பிள்ளைங்கள் உங்களிடத்துல, 2 ஜாதிகள் உங்களிடத்துல உருவாகிறது. அநேகர் பாருங்க, ஜோசிக்காரன் போய் கேட்பாங்க, கிளி ஜோசியம் பார்ப்பாங்க, கை ரேகை பார்ப்பாங்க, எனக்கு பிள்ளை பிறக்குமா, நான் வீடு கட்டுவானா, என் பிள்ளை வெளிநாடு போவானா, என் பெண் பிள்ளை பிறக்குமா, ஆண் பிள்ளை பிறக்குமா. அப்படியாக போகவில்லை. ஈசாக்கு, யாக்கோபு, அன்னாள் ஆண்டவர் ஆண்ட போனாங்க. அன்னாள் ஆண்டவர் ஆண்ட போனாங்க. கர்த்தரிடத்துல போய் கேட்டாங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில, வேஷம் மாறி போற ராஜா தன்னுடைய தேவனிடத்துல கேட்காம வேற பாகால் இடத்துல போய் கேட்கிறான். அதே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் வேஷம் மாறி தான் பிள்ளைக்காக வேற இடத்துல போய் கேட்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். சங்கீதம் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியா, அவருடைய ஆலயத்தில் அவர் மகிமையை பார்க்க முடியா, நான் ஆண்டவரிடத்துல ஒன்று கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி அற்புதமா சொல்லப்படுகிறது. ஓசையா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஓசையா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. அற்புதமாக ஆண்டவருடைய வேத வசனம் நம்மோடு கூட பேசும். ஓசையா 4ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமாக, என் ஜனங்கள் கட்டணத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கட்டண போய் கேட்கிறான். இவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. அங்கங்க பீச்சில, மெரினா பீச்சில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூட வைத்துக் கொண்டு ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். கட்டி அந்த கேட்கிறாங்களா. அந்த கட்டை என்ன சொல்லும்? அதுக்கு ஜீவன் இல்லையே. அது சொல்லும், உங்க ஆண்டவர் தான் என்ன உண்டாக்குனவர், நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம உண்டாக்குனவர், நீங்க என்னன்னு கேட்கிறீங்க அப்படின்னு அந்த கட்டிய நமக்கு சொல்லும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 19ல, மரித்தவர்களிடத்துல, உயிரோடு இருக்கிறவர்கள் மரித்தவர்களிடத்துல குறி கேட்கிறாங்களா, செத்து போனவர்களிடத்துல குறி கேட்கிறார்கள், ஆண்டவர் இடத்துல கேட்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொடுக்கிறத பார்க்கிறோம்.
எரேமியா 37 ஏசாயா 47 கர்த்தரிடத்தில் தான் கேட்கணுமே தவிர புறஜாதிகள் இடத்துல கேட்க கூடாது, அந்நியர் இடத்துல கேட்க கூடாது, குரு சொல்லுகிற இடத்துல கேட்க கூடாது, ஆண்டவர் இடத்துல தான் கேட்க வேண்டும். எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் கர்த்தரிடத்துல கேட்டார்கள். 1 சாமுவேல் 1 வசனம் 9-10, 20 27 கர்த்தரிடத்திலே கேட்டார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்ல வார்த்தைக்கு கர்த்தரிடத்துல கேட்டார்கள். இரண்டாவதாக கர்த்தருக்கென்றே கேட்டாங்க. யாருக்கென்று கேட்டாங்கன்னா கர்த்தருக்கென்றே கேட்டாங்களாம். பாருங்க, அற்புதமா இருக்கு பாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கென்று கேட்டாங்கன்னா. 27 1 சாமுவேல் புஸ்தகம் 1 இந்த பிள்ளைக்காக கர்த்தர விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், கர்த்தருக்கென்றே கேட்டேன். 1 நடுமத்தில் இருக்கும் பாருங்க, நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன். கர்த்தரிடத்துல கேட்டார்கள், கர்த்தருக்கென்றே கேட்டார்கள். எனக்கு அருமையானவர்ல, வீடு வேணும்னு கேட்கறீங்க, சொந்த வீடு. அந்த வீட்டுல ஜெபிக்கிற இடம், ஆண்டவரே நாங்கள் குடியிருக்கணும், நல்ல இடத்தை தாரும், நல்ல தேசத்தை தாரும், நல்ல நிலங்களை தாரும், அந்த இடத்துல ஆலயத்தை கட்டணும், நல்ல வீட்டை தாரும், ஒரு ஜபாரை கட்டணும், அல்லது ஒரு போர்ஷன் பிரேயர் ஹாலுக்காக விட வேண்டும், செல் குரூப் நடத்த வேண்டும், அக்கம் பக்கம் கூடி ஜெபிக்க வேண்டும், சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷ சண்டே ஸ்கூல் நடத்தணும். ஆகவே ஒரு நல்ல ஒரு இடத்தை தருவார். தந்தால் அதுல ஒரு போர்ஷன் ஆண்டவருக்கு. நிலங்களை தந்தா அதுல ஒரு ஏக்கரா ஆண்டவருக்கு. ஆலயத்தை கட்டுங்க, அனாதி இல்லங்களை கட்டுங்க, முதியோர் இல்லங்களை கட்டுங்க, சிறுவர் இல்லங்களை கட்டுங்க, கல்வி நிலையங்களை கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க, சோசியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதெல்லாம் கட்டுங்க, சமுதாயத்துல நல்ல காரியங்களை செய்யுங்க. கர்த்தரிடத்துல கேட்டார்கள், கர்த்தருக்கென்று கேளுங்க. ஆண்டவரே வண்டி கொடுங்க, ஊழியத்துக்கு போகணும், வேலைக்கும் போறேன், ஊழியத்துக்கும் போறேன், வண்டி கொடுங்க, காரு கொடுங்க, ஒரு 10 பேரோடு கூட ஊழியத்துக்கு போகணும், சபைக்கு போகணும், 4 பேர் ஆலயத்துக்கு கூட்டு போகணும், காரு கொடுங்க, வாகனம் கொடுங்க, வண்டிகளை கொடுங்க, சைக்கிள் கொடுங்க, வீட்டு கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் பயன்படுத்தணும், நாங்களும் அதுல சந்தோஷமா இருக்கணும். கர்த்தரிடத்துல கேட்டார்கள், கர்த்தருக்கென்றே கேட்டார்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 29 1 Chronicles 29 chapter verse 14, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்தில் வாங்கி உங்களுக்கே கொடுக்கிறோம். இவ்வளவு ஆஸ்தி ஆண்டவர் கரத்தில் இருந்தது, இவ்வளவு சொத்து ஆண்டவர் இடத்துல இருந்தது, இவ்வளவு பணம், இவ்வளவு பதவி எல்லாமே ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் வாங்கினோம், உங்களுக்கே நாங்கள் கொடுத்தோம். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஒரு ராஜா ஜெபிக்கிறார், ஆண்டவரை துதிக்கிறார். நாங்கள் இப்படி கொடுப்பதற்கு திறமை தகுதியற்றவர்கள், இவ்வளவு கொடுப்பதற்கு எங்கள் ஆண்டவருக்காக உங்களிடத்துல வாங்கணும், உங்களுக்கே கொடுக்கும். ஆண்டவர் பாருங்க, நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருப்பார். சில கஞ்ச பிசினாரிகள் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க அதனாலதான் குழந்தைல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கடையிலேருந்து வரும் பொழுது போண்டா பஜ்ஜி எல்லாம் ஸ்வீட்டு பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தைய கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த குழந்தைய பார்த்து, மா செல்லம் கொஞ்சம் கொடுமா, அது அப்படியே திரும்பிக்கும், தராது. அப்பா அம்மா கொண்டாந்து அப்படியே தராது. நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, சிரிப்பீங்க. இப்போ உங்க பிள்ளைங்களை பார்த்து, நீங்க தான் கொண்டாந்தீங்க, உங்க பிள்ளைங்களே தான் தந்தீங்க, சும்மா ஜஸ்ட் கேட்டீங்க, தராது. ஆனா அதுவே அது பிள்ளைக்கு கொடுக்காம நம்ம வழியில சாப்பிட்டு வந்திருந்தா அந்த பிள்ளை கேட்குமா? அதே போலதான் ஆண்டவர்
நமக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஆசீர்வாதங்களை தருகிறான். அவ குடுன்னு சொல்றார். ஊழியத்துக்கா குடு, சபைக்கா குடு, அவருடைய படைக்கா குடு, கொடுங்க. ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறது. ஆகவே இவ்வளவு பெரிய ராஜா கேட்கிறார். கடைசியாக மூன்றாவதாக, முதலாவதாக கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்ட வார்த்தையில கர்த்தரிடத்துல கேட்டார்கள். கர்த்தருக்கென்றே கேட்டார்கள். இட் இஸ் வண்டர்ஃபுல். மூன்றாவதாக கடைசியாக கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்தார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனத்திலும் கர்த்தரிடத்துல கேட்டார்கள், கர்த்தருக்கென்று கேட்டார்கள், கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள் தாம் பிள்ளைய. சாமுவேல், ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவனை உம்முடைய ஊழியத்திற்காக நான் பிரதிஷ்டை செய்கிறேன் என்று பொருத்தனை செஞ்சு கர்த்தரிடத்துல கொடுத்தாங்களாம். ஒரே பிள்ளை ஆண்டவருக்கு என்று கொடுத்தாங்களாம். எவ்வளவு அற்புதமாக! பிள்ளை இல்லாம காலத்துல பிறந்த குழந்தை அது. அற்புதமா கொடுத்தாங்க. 100 வயதுல குழந்தை பிறந்ததையா அருமையாக ஈசாக்கு. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் கேட்டார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் முதிர் வயதுல பிறந்தவனும் நீ நேசிக்கிறவனும் ஒரே குமாரன், உன்னுடைய குமாரனை ஒரே புத்திரன் மோரியா மலையில எனக்காக பலி செலுத்து. எப்படி இருந்திருக்க தகப்பனுடைய உள்ளம். 100 வயதுல பிள்ளை தந்த ஆண்டவர் இன்னும் 200 வயதுல கூட அநேக பிள்ளைகளை தருவார் என்று விசுவாசித்தார். அது அவர் நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய சிநேகிதன், தேவனோடு கூட பேசுகிறவர், உறவாடுகிறவர் கொடுத்தார். ஈசாக்கை மீண்டும் உயிர் உள்ளவனாக பெற்றுக்கொண்டார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 2 சந்ததிகளை கொடுத்தார். யாக்கோபு ஆசீர்வதித்தார். 12 கோத்திரங்களை கொடுத்தார். திரளான ஜனங்கள் மணர் ஆற்றங்கரை மணலை போல, நட்சத்திரங்களை போல திரளா சந்ததிகளை உருவாக்கினார். இன்னைக்கு இருக்கிற கோடி கோடியான ஜனங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அனுக்கிரகம் ஆண்டவரால் பெற்றெடுக்கப்பட்டவர், ஆண்டவர் மூலமாக இந்த உலகத்துல பிறந்தவர்கள். கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். எனவே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் அருமையாக 27, 28 கூட வாசிக்கிறோம். 28 பாருங்களேன். ஆகையால் அவனை கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சாமுவேலும் பணிந்து கொண்டான். எலியாவும் அந்த ஏலியும் ஆசாரியனும் பணிந்து கொண்டார். எல்கனாவும் பணிந்து கொண்டார். அன்னாலும் பணிந்து கொண்டார். ஆண்டவர் கர்த்தருக்கென்று கேட்டு கர்த்தரிடத்தில் கேட்டார்கள், கர்த்தருக்கென்று கேட்டார்கள், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். இட் இஸ் வண்டர்ஃபுல். 3 things. கர்த்தரிடத்தில் கேட்டார்கள், கர்த்தருக்கென்று கேட்டார்கள், கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்தார்கள். யோபு புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். யோபு 41:11 பாருங்களேன். யோபு புஸ்தகம், தி புக் ஆஃப் ஜோப் 41ஆம் அதிகாரம் வசனம் 11, தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகளே என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். அதே வண்ணமாக ரோமர் 11ஆம் அதிகாரம் 35, 36 வாசிக்கிறோம். தனக்கு கிடைக்க முடியா முந்தி அவருக்கு கொடுத்தவன் யார்? அவருக்கு கொடுக்கணும், ஊழியத்திற்கு கொடுக்கணும். ஆண்டவரே என் கர்ப்ப கனி உமக்கு கொடுக்கிறேன். அதுக்கு அடுத்தது அன்னாள் 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அற்புதமாக ஆண்டவராகிய தேவன் அந்த குடும்பத்தை செழிக்க உதவி செய்தார். யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 19:5 இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள்
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுவீர்கள், ஆனால் சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சொந்த சம்புத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் ஆண்டவருடையது. அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவரே அருமையா சொல்றார். உபாகமம் புஸ்தகம் Deuteronomy chapter 10 verse 26-28. உபாகமம் 10ஆம் அதிகாரம் அற்புதமாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் புஸ்தகம் 10:14. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26-28ல கடையில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் பூமியும் அதன் நிறைவும் எல்லாமே தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ரோமர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26-27ல பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எல்லாமே அவருடையதுதான். வானமும் பூமியும் தேவனுடையது. சங்கீதம் 24:1ல வாசிக்கிறோம். பட் இயேசு பிறந்தது பூமியில இடம் இல்லை. இயேசுவுக்கே இடம் இல்லையா? வானமும் பூமி அவருடையதுதான், ஆனா சத்திரத்துல இடம் இல்லை. இன்னைக்கு உங்க வீட்டுல இடம் உண்டா? உங்க இல்லத்துல இடம் உண்டா? உங்க உள்ளத்துல இடம் உண்டா? ஆண்டவர் தேடுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவை என்ன? உங்களுக்கு கோரிக்கை என்ன? உங்கள் விண்ணப்பம் என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் ஆண்ட கேளுங்க. ஆண்டவர் ஆண்ட கேட்டா அவர் தருவார் நமக்கு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். ஆகவே அன்னாள் அற்புதமாக ஆண்டவர் ஆண்ட கேட்டாங்க. கர்த்தரிடத்துல கேட்டார்கள், கர்த்தருக்கென்று கேட்டார்கள், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை தருகிறவராய், எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறவளாய், ஆண்டவரிடத்துல எதிர்பார்ப்போடோ விசுவாசத்தோடோ ஒரு எதிர்பார்ப்போடோ ஆண்டவராகி தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆகையினால் இந்த கடைசி நேரத்துல கூட தேவனாய் கர்த்தத்தாமே உங்களை யாவரும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வராக. ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிற. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பகுதியில சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.